அவங்களுக்கு கூட்டணியில அது யாருன்னு தெரியும். எத்தனை இடம் எந்த இடங்கிறத தான் பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? இல்லை, அண்ணன் பேசும்போது சொன்னார் சிங்கிள் டிஜிட் ஒத்த கட்சியோடலாம் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே காங்கிரஸ் திமுகவை தவிர எல்லாமே சிங்கிள் டிஜிட் கட்சி தான். அதாவது சொந்த சின்னத்தில் கூட போட்டியிடுறதுக்கு அவர் சொல்றது லெட்டர் பேடு, தேர்தலுக்கு தேர்தல் எல்லாமே லெட்டர் பேடு தான். அப்போ சொந்த சின்னத்துல கூட போட்டி போட முடியாதவங்களோட கூட்டணி வச்சுட்டு அது பெரிய கட்சின்னு சொன்னா யாரும் ஒத்துக்குவாங்க? அதே மாதிரி நம்ம செய்திகள்ல நீங்க கேட்ட மாதிரியே பாக்குறோம், சொந்த சின்னம் இந்த வாட்டி வேணும்னு கேக்குறாங்க. அதான் ஆல்ரெடி திமுக சின்னத்துல கொங்கு நாடு கட்சியில ஓகே சொல்லிட்டாங்க. அதனால இவங்க மத்தவங்களை சிங்கிள் டிஜிட் கட்சி அப்படின்னு சொல்றது ஏற்புடையதில்லை. இதே சிங்கிள் டிஜிட் கட்சின்னு நீங்க சொல்லக்கூடிய கட்சிகளை வைத்துக்கொண்டு 2014ஆம் ஆண்டு உங்க கூட்டணியோட அதிகமான இடங்களை நாங்கள் இதே தமிழ்நாட்டில் இதே மண்ணில் ஜெயித்த வரலாறுலாம் இருக்கு. அதனால யார் சின்னவங்க யார் பெரியவங்கன்னு தேர்தல் முடிவில் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, இவர்கள் இந்த மாதிரி பட்டியலினத்திற்கு எதிரான கட்சி அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தனி தொகுதி ஒரு பொது தொகுதி கேட்கறாங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தா அப்போ பொது தொகுதி கொடுக்க மாட்டேன்னு இவங்க சொல்றதா பேச்சுகள்லாம் வருது. அதனால தான் நீடிக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ இவர்களுக்கு என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாடுக்கு முதல்வர் போவாரு, அவங்கள புகழ்ந்து பேசுவாரு. ஆனா அவங்கள ஒரு குறுகிய வட்டத்திலிருந்து வெளியே விரிவடைவதற்கு இவங்க கட்சியை விட மாட்டாங்க. இது அவங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஓபிஎஸ் தாமரையில் நிக்க சொல்றீங்கன்னு கூட தான் பேச்சுகள் வருது, எல்லாம் சொல்றாங்க, கேள்விகள் வருது, எல்லாம் வருது. இல்ல அது எதுவுமே அதிகாரப்பூர்வம் கிடையாது. எல்லாம் பேக்ரவுண்ட் அது வரது வச்சு நான் சொல்றேன். இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்களும் 2 வருடங்களுக்கு முன்னாடியே தேர்தல் பணி ஆரம்பிச்சாச்சு. அண்ணனாச்சு 2 மாசம்னு சொல்றாரு. நாங்க 9 தொகுதிகளை கண்டறிந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மத்திய அமைச்சரை பொறுப்பாளராக போட்டு தொடர்ந்து 2 வருடங்களா பல்வேறு நிகழ்ச்சிகளை பண்ணிட்டு இருக்கோம். இப்பவும் பிரதமர் பல்லடம் பொதுக்கூட்டம்க்கு வந்தாரு, சமீபத்தில் சென்னைக்கு வந்தாரு. கூட்டணின்றது எப்பயுமே இப்போ நீங்க சொல்ற மாதிரி அவர்கள் 8 வருடம் ஒன்னா இருக்கிற கூட்டணியிலேயே இன்னும் முடிவராத நிலைமையில ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது நம்ம புதிதாக ஒரு கூட்டணி அமைக்க ஏற்பாடு பண்றோம். அவங்களுக்கு கூட்டணி தொகுதியில தான் முடிவு வரல, இங்க கூட்டணியில யார் யாருன்னு முதல்ல முடிவு வந்துச்சு. தேமுதிக கேப்டனுக்கு பெரிய மடல்லாம் எழுதினாரு பிரதமர், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. தேமுதிக இன்னைக்கு அதிமுக 2 கட்டம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பாமக இங்க வருவாங்களான்னு கேள்வியா இருக்குது. ஒன் டேஸ் லாங் டைம் இன் பாலிடிக்ஸ் சொல்ற மாதிரி எப்பயுமே நீங்க 2014 தேர்தல் எடுத்துட்டீங்கன்னா உதாரணமா சொல்றேன், 25 நாட்களுக்கு முன்னாடி தான் எங்க கூட்டணியே முடிவாச்சு. அப்போ வரைக்கும் இழுபறி தான். அந்த பக்கமும் 14 ஆமாம் 14ல் சொல்கிறேன், 19ல் முதல்ல முடிவாயிடுச்சு. பட் அது இப்போ மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வரும்போது கிட்டத்தட்ட எல்லா கூட்டணிகளுமே தயாராக இருக்கும். அதனால கிட்டத்தட்ட ஒரு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைன்னு சொல்லலாம் எங்களை பொறுத்த வரைக்கும். அடுத்த 2-3 நாட்கள்ல நல்ல செய்தியை சொல்லுங்க பாப்போம். அடுத்த 3 நாட்கள்ல எங்க கேண்டிடேட்ஸ் வரைக்கும் நாங்க தயாராகி களத்துல இறங்கிடுவோம். கேண்டிடேட் லிஸ்ட்லாம் டெல்லி போயிடுச்சு. அது எல்லாம் தெரிஞ்சிரும். ஆமா, இன்னைக்கு நாளைக்கு நாளானிக்கு 3 நாட்கள்ல நிச்சயமா வேட்பாளர்கள் அறிவிச்சிருவாங்க. வேட்பாளர்களே அறிவிச்சிருவோம். நாங்க திமுகக்கு முன்னாடியே களத்துல இறங்கிடுவோம். எங்க வேட்பாளர்கள் அந்த அளவுக்கு தயாரா இருக்கும். நல்ல வேட்பாளரே அறிவிக்கிறாங்களா, அதுக்குள்ள நீங்க முடிச்சிருவீங்களா? இல்ல நண்பர் சூர்யா அவர்கள் சொல்றதுல நான் என்ன கேட்கிறேன்னாக்க, எங்க கூட்டணி இருக்கிற எல்லா கட்சிகளுமே 2 கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய கட்சிகள், அதாவது காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி, விடுதலை சிறுத்தைகளும் பல தேர்தல்களில் 5 முறை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கட்சி. இந்த கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியுமே மதிமுக தேர்தல் அதெல்லாம் யாரும் அவங்கள அவங்க சிங்கிள் டிஜிட்டல்ங்கிறதெல்லாம் பேரே கிடையாது. அதனால சூர்யா அவர்கள் சொல்லுவது போல இவங்களோடு இருக்கிற கட்சி எடுத்துக்க எல்லாருமே தொழில் பண்றவங்க, தொழிலை காப்பாத்திக்கிறதுக்காக பிஜேபி கூட்டணியில் சேர்றாங்களோ ஒழிய இருக்கிறவங்க கிடையாது, மக்களோட தொடர்பே கிடையாது. 2019 உங்க கூட இருந்தாங்க இங்க இருக்கிறவங்களும், அதையும் யோசிச்சு பாருங்க. இல்ல சூர்யா, நான் ஒன்று சொல்றேன் கேட்டுக்க. நீ என்னுடைய அருமை தம்பி, நீங்க கேட்டுக்க. டெல்லியில காஜியாபாத்ல நடத்துற தொழிலுக்கு பாதுகாப்புக்காக அவங்க அரசியல் இருக்கிறாங்களோ ஒழிய மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக யாருமே இல்லைங்கிறான். அதே மாதிரி உங்க கூட்டணியில் இருக்கிறவங்களா மாநிலத்தில் உங்க தொழிலை பாதுகாத்து இருக்கிறதுக்கு இருக்காங்களா அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுது. அதாவது இப்ப எங்க கூட இருக்கக்கூடிய ஒரு கட்சி உங்க கூட கூட்டணியில் இருந்தாங்க 2019ல். அப்ப உங்ககிட்ட தொழிலை பாதுகாத்துக்கு வந்தாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத பேச்சு. தேர்தல் அறிவிச்ச இல்ல அண்ணே, இப்போ செல்வராஜனே, காங்கிரஸோட 9+1 கடந்த முறை அவங்க கேட்ட அதே சீட்டுகளை தான் கேட்கறாங்க, எந்த மாற்றமும் இல்ல. அதே இதை முடிச்சுட்டு போறதுக்கு ஏன் இவ்வளவு நாள் பேசுறது?
இல்லையே. இப்ப யாராவது திமுகவிலயோ காங்கிரஸ்லயோ நாங்க கேட்ட தொகுதி கொடுக்கலன்னு யாரும் சொல்லல, நாங்க கொடுக்கலன்னு யாரும் சொல்லல. நட்பு ரீதியா 8 ஆண்டுகளாக புரிதல் தானே, கொடுக்கலங்கிறதுனால தானே இன்னும் பேச்சுவார்த்தை தொடருது. இப்ப நான் வந்து எனக்கு 9 சீட் வேணும்னு கேக்குறேன், நீங்க கொடுத்துட்டீங்க, அப்போ ஒரே நாள்ல முடிஞ்சு போகுது. ஏன் 3 கட்டம் 4 கட்டம் போகுது? இப்போ நாங்க வந்து ஊடகங்களையோ பத்திரிகை தெரியாம எதுவும் செய்ய மாட்டோம், கவலையே படாதீங்க. உங்களுக்கு சொல்லிட்டு தான் கூட்டணி அறிவிப்பு உடனே 2 நிமிஷத்துல அறிவிச்சிருவாங்க. எப்போ தொகுதி பங்கீடு முடிந்து கையெழுத்து போட்ட மறு நிமிஷம் வந்துரும். ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கு. காங்கிரஸுக்கு அதிமுக எல்லாம் வந்து ஃபீலர்ஸ் கொடுத்து பாக்குறாங்களாமே. அதாவது எல்லாருமே பண்ணுவாங்கம்மா. அதுல வந்து நான் வந்து அதை வந்து அதிகமா பேச விரும்பல. அதாவது அதிமுக கேட்கறது வந்து முதல்ல வந்து அந்த அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அவங்கள பாக்குற காத்துட்டு இருந்தாங்க. இப்ப மத்த கட்சிகளை பார்த்துட்டு இவங்க காத்துட்டு இருக்காங்க. பாவம் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அது எப்ப என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியலையே. இப்ப காங்கிரஸோட இந்த பிரச்சனையும் இல்ல, 9+1 கொடுத்துருவீங்க. அப்போ காங்கிரஸ் என்கிற கட்சி இந்தியா முழுவதும் இந்தியாங்கிற கூட்டணியில எங்களோட தான் இருப்பாங்க. உங்களோட இருப்பாங்க மாட்டுக்கத்துல. 9 சீட் கிடைக்குமா? எவ்வளவு சீட்டுங்கிறது எங்களுடைய கட்சி தலைவர் முடிவெடுப்பாரு, அவங்க தலைமையும் முடிவெடுக்கும். அதனால எவ்வளவு சீட்டுங்கிறது கணக்கு இல்ல. நாங்க வந்து பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கு ஒத்த கொள்கையோட செயல்படுறோம். ஓகே, காங்கிரஸ் பத்தி பேசும்போதே இதயத்துள்ள அவர்கள் வந்துட்டாரு. ஒரு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். என்ன சார் 9 சீட் கிடைச்சிரும்ன்றாரு, ஓகே தானே? கூட்டணி, பரஸ்பரம் நம்பிக்கை, ஒற்றுமை எங்கள்கிட்ட இருக்கு. கொடுக்கறது வாங்குறது எங்களுக்குள்ள உள்ளது. எங்க மேலிடங்கள் பேசும், முடிவு வரப்போகுது. எங்கள்கிட்டயாவது இந்த இந்தியா கூட்டணியில எந்தெந்த கட்சி கூட்டணியில இருக்குன்னு முடிவாகி பல நாள் ஆயிடுச்சு, பல மாதம் ஆயிடுச்சு. புதிதாகவும் எங்களை பலப்படுத்துவதற்கு ஓரிரு கட்சிகள் வர இருக்கிறது. அப்ப நாங்க வந்து கமலஹாசனுக்கு உங்க சின்னம் தான். அது என்ன சின்னம்ங்கிறது புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு விஷயம், பலமான ஒரு கூட்டணியா இருக்கு, மேலும் பலம் அடையக்கூடிய ஒரு சூழல்ல இருக்குது. ஏற்கனவே 52% வாக்குகள் வாங்கினோம். இன்னும் 6-7% கட்சி எங்களோட சேரும் போது இன்னும் எங்களுடைய வெற்றி வந்து நிச்சயமாகுது. ஆனா எந்த கட்சி வந்து சேரும் சொல்லி இலவு காத்த கிளி மாதிரி இருக்கக்கூடிய பாஜகவோ அதிமுகவோ எங்களை பத்தி பேச முடியாது. இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், உங்க மாநில தலைவர் தான் சொல்றாரு, நாங்கள் யாரிடமும் கெஞ்ச மாட்டோம், கையேந்த மாட்டோம் அப்படிலாம். அதை சொல்றதுக்கான அவசியம் ஏன் வருது? ஆமா, இந்த தெளிவா குமரி கன்னியாகுமரியில் அழகா சொல்லியிருக்காரு, நாங்க ஒற்றுமையா இருக்கோம். நான் சொன்னதை பூரா அப்படியே சொல்லியிருக்காரு. எங்களுக்குள்ள பரஸ்பர நம்பிக்கை இருக்கு, நல்ல முடிவு எங்களுக்குள்ள வரும். அதுவும் ஏன் அவசரப்படனா, 1-2 சீட்டு உள்ள கட்சிகளை வந்து நாங்க பேசி முடிச்சிட்டோம். அடுத்தடுத்த கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த இதுல வந்து காங்கிரஸ் தான் கடைசியா வச்சிருக்காங்களாமே. மேபி இருக்கலாம், தப்பு இல்லையே. அப்ப எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சம் உங்களுக்கு கம்மியா இருக்கு. அப்படி இல்லம்மா, இதுதானே கடந்த தேர்தல் நடந்துச்சு. கடந்த தேர்தலிலும் என்ன நடந்துச்சு, ஒவ்வொரு கட்சிகளாக கொடுத்துட்டு வந்து கடைசியா கொடுத்தாங்க. அதனால நாங்க கூட்டணி சரியாக இருக்கிறது, எங்களுடைய இது தொடர்புகளும் நல்லா இருக்குது. நான் கேட்கிற கேள்வி, இலவு காத்த கிளியா பாஜகவும் அதிமுகவும் யார் கூட்டணின்னு சொல்ல முடியல. நல்ல வேளை பாஜக இன்னைக்கு இரவு அவர் தலைவர் போறாராம் கையில எடுத்துட்டு. யார் பேர் எடுத்துட்டு போறா தெரியுமா உங்களுக்கு? அந்த ஒரு சீட்டுக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு இருந்த ஒரு சில கட்சிகளை 1-2 எடுத்துட்டு போறாரு. தேமுதிகவோ பாமக இல்ல. இன்னைக்கு புதன்கிழமைக்கு நான் செல்றேன், லிஸ்டோட போறேன்னு பாஜக சொல்லுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.